அன்புமணி மற்றும் ராமதாஸ் தரப்பு மோதல் வழக்கில் நீதிமன்றத்தில் பாமக எம்எல்ஏ அருள் சரணடைந்திருக்கிறார். வடுகுத்தாம்பட்டி கிராமத்தில் இருதரப்பினரிடையே கடந்த சில நாட்களுக்கு முன் மோதல் ஏற்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார் பாமக எம்எல்ஏ அருள். பாமக எம்எல்ஏ அருள் உட்பட 12 பேர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அன்புமணி மற்றும் ராமதாஸ் தரப்பு மோதல் வழக்கில் நீதிமன்றத்தில் பாமக எம்எல்ஏ அருள் உட்பட 12 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தி. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரவி. ரவி, வழக்கினுடைய பின்னணி என்ன, விவரம் என்ன? கார்த்திகா, கடந்த சில நாட்களுக்கு முன் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள வடுகத்தம்பட்டி கிராமத்துல துக்க நிகழ்வுக்கு பாமக எம்எல்ஏ அருள் தனது ஆதரவாளரோடு சென்றபோது அன்புமணி தரப்பை சேர்ந்த ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளிடையே இரு தரப்புக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டது. இது தொடர்பான இரு தரப்பை சேர்ந்தவர்களும் மாறி மாறி புகார் அளித்தனர். இதில் அன்புமணி தரப்பை சேர்ந்தவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் சேலம் எம்எல்ஏ அருள் மற்றும் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் ராஜரத்னம், கிழக்கு மாவட்ட செயலாளர் நடராஜ் உள்ளிட்ட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது ஏத்தாப்பூர் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது ஆத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் அருள் மற்றும் 12 பேர் தற்போது சரணடைந்துள்ளனர். இது தொடர்பாக உள்ள விசாரணை நடைபெற்று வருகிறது. கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.